அதிகமாக வெயிட் போட்டிருக்கிற உடம்பை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும்னு ஜிம்மில் ஜாயின் பண்ண அந்த பெண்ணுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ட்ரெயினர் அந்த ஜிம் சார்பாக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ட்ரைனிங் மூலமாக அந்த பெண்ணும் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணி தன்னோட வெயிட்டை கம்மி பண்ணாங்க. இண்டிவிஜுவல் ட்ரெயினர் அப்படிங்கிறதால அந்த பெண் தன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ட்ரெயினர் கிட்ட சொன்னாங்க. அதனால அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஆனால் அந்த நபர் தான் அந்த பெண்ணோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்ற போறாருங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. கடந்த 2021 வருஷம் பெங்களூரில் நடந்த காசு பணம்னு வந்துட்டா இவ்வளவு கேவலமாக கூட நடந்துப்பாங்களா அப்படின்னு நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த பெண் தான் அர்ச்சனா ரெட்டி. இவங்க அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழிலதிபர் அப்படிங்கிறதால இயல்பாகவே அர்ச்சனா ரெட்டி ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அரவிந்த் அப்படிங்கிற நபர் கூட திருமணம் ஆச்சு. அந்த திருமணத்தின் மூலமா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் அதை தொடர்ந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆரம்பத்தில் அர்ச்சனாவோட திருமண வாழ்க்கை நல்லா போனாலுமே கொஞ்ச நாட்கள்ல இவங்களோட கணவரான அரவிந்தோட நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அரவிந்த் அடிக்கடி பல பெண்கள் கூட ஃபோனில் பேசுறது, நேரில் மீட் பண்ணுறதுன்னு இருந்தார். இதனால அர்ச்சனா ரெட்டிக்கும் அரவிந்துக்கும் இடையில பிரச்சனைகள் நடந்துச்சு. இதை தொடர்ந்து சீக்கிரமாகவே இவங்களோட திருமண வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மியூச்சுவலாக டைவர்ஸும் வாங்கினாங்க. விவாகரத்து, ஒர்க் பிஸி அப்படின்னு இருந்த அர்ச்சனா ரெட்டி ஒரு கட்டத்தில் தன்னோட உடல்நிலையில கவனம் செலுத்தாம உடல் பருமன் பிரச்சனையையும் சந்திச்சாங்க. இதை தொடர்ந்து பெங்களூர்ல இருந்த ஜிம்ல அர்ச்சனா ரெட்டி ஜாயின் பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு நவீன் அப்படிங்கிற இளைஞர் ட்ரைனரா இருந்தாரு. அர்ச்சனா ரெட்டி ஒரு வசதியான வீட்டு பெண் அப்படிங்கிறதால அதிகமாக காசு கட்டி தான் அவங்க அந்த ஜிம்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த ட்ரைனர் அர்ச்சனாவுக்குன்னு தனி கவனம் கொடுத்து ட்ரைன் பண்ணாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்ததால ரெண்டு பேருமே தங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசி அவங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக மாறினாங்க. இந்த நிலையில 2014 வருஷம் அர்ச்சனாவோட அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். அவர் இறந்து போன கொஞ்ச நாட்களில் அவரோட எந்தெந்த சொத்துக்கள் யாருக்குன்னு அர்ச்சனா ரெட்டிக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் நடுவில் பிரச்சனைகள் நடந்துச்சு. அந்த சமயத்துல அர்ச்சனா ரெட்டிக்கு நவீன் தான் கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. இந்த விஷயம் அர்ச்சனாவுக்கு நவீன் மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த காரணமா அமைஞ்சது. இதை தொடர்ந்து அர்ச்சனா ரெட்டி நவீன் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்ல அது ஒரு காதலாகவும் மாறுச்சு. என்னதான் நவீனை காதலிச்சாலும் நவீனை விட அர்ச்சனா ரெட்டிக்கு கிட்டத்தட்ட 10 வயசு அதிகம் இருந்ததால நவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட பசங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க, சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கவலையும் அர்ச்சனா ரெட்டிக்கு இருந்துச்சு. ஆனால் நம்ம பசங்களை நல்லா வளர்க்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னா நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அர்ச்சனா ரெட்டி யோசிச்சாங்க. இது தொடர்ந்து தன்னோட பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சு 2017 வருஷம் அர்ச்சனா ரெட்டியும் நவீனும் ரொம்ப எளிமையான முறையில் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்களோட இந்த திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. அர்ச்சனாவோட பிள்ளைகளும் வளர்ந்து டீனேஜ் பருவத்தில் இருந்தாங்க. என்னதான் அர்ச்சனா ரெட்டி ஒரு கோடீஸ்வர பெண்ணாக இருந்தாலும் நவீன் எப்பவும் போல வழக்கமாக ஜிம்முக்கு போய் அவரோட ஜிம் ட்ரைனர் வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஆரம்பத்தில் நவீன் இப்படி ஜிம் ட்ரைனிங் வேலைக்கு போகிறது அர்ச்சனாவுக்கு பிடிக்காமல் இருந்ததாலையும் நவீன் ரொம்ப விடாப்பிடியாக இருந்ததால சில மனஸ்தாபங்களுக்கு அப்புறமா நவீன் அந்த ஜிம் ட்ரைனிங் வேலைக்கு போனார். ஆனாலும் நவீனுக்கு அர்ச்சனா ரெட்டி மாதம் 1 லட்சம் வரைக்கும் பாக்கெட் மணியாக தர்றது வழக்கமாக இருந்துச்சு. இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் 2020 வருஷம் கொரோனா லாக்டவுன் வந்து எல்லாரையும் வீட்டில் முடக்க வச்சுது. அப்படி அந்த டைமில் எல்லா ஜிம்முமே முடக்கப்பட்டதால நவீன் ஒட்டுமொத்தமாக வீட்லேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஸ்கூல் காலேஜும் அந்த டைமில் க்ளோஸ் ஆகி இருந்ததால் அர்ச்சனாவோட பிள்ளைகளும் வீட்டில் தான் இருந்தாங்க. அர்ச்சனா மட்டும் தன்னோட பிஸ்னஸ் சம்மந்தமாக சில சமயங்களில் வெளியே போகிறது வழக்கமாக இருந்துச்சு. இந்த டைமில் தான் அவங்க வீட்டில் ஒரு மோசமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. அர்ச்சனாவை கல்யாணம் பண்ண நவீனோட உண்மையான அருவருப்பான முகம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுச்சு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த 21 வயசான அர்ச்சனா ரெட்டியோட மகள் யுவிகாவுக்கு ஒரு மாடல் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. இதுக்காக அவங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு அவங்க வீட்லேயே நிறையா யோகா, எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்த நவீன் இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு யுவிகா பண்ணுற சில பயிற்சிகள் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தார். இதை பார்த்து அர்ச்சனா ரெட்டி நவீன் தன்னோட பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, கேராக இருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நவீனோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. ட்ரைனிங் அப்படிங்கிற பேரில் நவீன் தன்னோட மகள் முறையில் இருந்த யுவிகா கிட்ட தவறான நோக்கத்தில் பழக ஆரம்பித்தார். மேலும் அர்ச்சனா வீட்டில் இல்லாத சமயங்களில் யுவிகா கிட்ட உங்கள் அம்மாவை விட எனக்கு 10 வயசு கம்மி, நியாயமாக பார்த்தா நான் உன் வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனசில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யுவிகா கிட்ட சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தார்.
மேலும் உங்க அப்பாவான அதாவது உங்க அம்மாவோட முதல் கணவரான அரவிந்த் டைவர்ஸ் வாங்கும்போது முதல்ல 15 கோடியை உங்க அம்மாவுக்கு ஜீவனாம்சமா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசங்கள்ல அவரோட மகளான உனக்கு தனியா 50 கோடி மதிப்புள்ள சொத்தை எழுதி வச்சாரு. ஆனா அந்த காசெல்லாம் உங்க அம்மா உங்ககிட்ட தராம அவங்களே அவங்களோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு மாசம் வெறும் 50,000 மட்டும் பாக்கெட் மணியா தராங்க அப்படின்னு பல விஷயங்களை பேசி யுவிகா மனசுல அர்ச்சனா ரெட்டி மேல ஒரு வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமா உண்டாக்குனாரு. அதாவது நவீனுக்கு அர்ச்சனா ரெட்டி மேல காதல் எல்லாம் கிடையாது. நவீனோட எல்லா குறிக்கோளுமே அர்ச்சனா ரெட்டியோட பணத்து மேல தான் இருந்துச்சு. அந்த பணத்துக்காக தான் அவர் அர்ச்சனா ரெட்டியோட காதலுக்கு ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணாரு. அர்ச்சனா ரெட்டியை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க ஜிம் ட்ரைனிங் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அர்ச்சனா நிபந்தனை வச்சப்போ நம்ம அர்ச்சனா கிட்ட பாக்கெட் மணி வாங்குறதால தான் அர்ச்சனா நம்மளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்கன்னு அவங்க மேல நவீனுக்கு ஒரு வெறுப்பு உண்டாச்சு. இதே சமயத்துல ஒரு அப்பா முறையில இருந்த நவீனுக்கு அர்ச்சனாவோட மகள் யுவிகா மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. பணத்துக்காக மட்டுமே அர்ச்சனாவை கல்யாணம் பண்ண சந்தர்ப்பவாதியா இருந்த நவீன் இதுக்கப்புறம் யுவிகா தனக்கு மகள் முறை அப்படிங்கிறத கூட யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தன்னோட வலையில விழ வச்சாரு. இதன் அடிப்படையில தான் அவர் யுவிகா கிட்ட அர்ச்சனாவுக்கு எதிராக பல விஷயங்களை பேசி அவங்கள தன்னோட வழிக்கு கொண்டு வந்தாரு. பிறந்ததுல இருந்தே கஷ்டம்னா என்ன, வெளி உலகம்னா என்னன்னு தெரியாம ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த யுவிகா முடிவெடுக்க தெரியாம நவீன் என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமைக்கு போனாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட இந்த தொடர்பு ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுச்சு. ஆனா இந்த எந்த விஷயமும் தெரியாம அர்ச்சனா ரெட்டி தன்னோட மகள் கிட்ட நவீன் ஒரு தந்தையா ரொம்ப பாசமா நடந்துக்கிறாருன்னு நினைச்சாங்க. இந்த நிலையில தான் 2021 அக்டோபர் 31 அன்னைக்கு அர்ச்சனாவோட மகளான யுவிகாவோட நம்பர்ல இருந்து அர்ச்சனாவுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுல நான் நவீனை தான் காதலிக்கிறேன், நவீனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்து இந்த யுவிகா தனக்கு தெரிஞ்ச நவீன் அப்படிங்கிற ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா, அதைத்தான் சொல்லியிருக்கா, இல்லனா அப்படி ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லி பிராங்க் பண்ண ட்ரை பண்றான்னு அர்ச்சனா அப்ப நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சு யுவிகா மது போதையில வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அர்ச்சனா யுவிகாவை கண்டிச்சப்பதான் யுவிகா என்ன நீ கண்டிக்க கூடாது, நான் ஒரு மேஜர் அப்படின்னும் வீட்டில் இருந்த நவீனை காட்டி இவரை தான் நான் லவ் பண்றேன், என்ன நீ கேட்க உரிமை இல்லைன்னு அர்ச்சனா கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அர்ச்சனா என்ன விஷயங்கிறத விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சியான உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து அர்ச்சனாவுக்கும் நவீனுக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதை தொடர்ந்து அர்ச்சனா நவீனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. இதனால நவீனும் தன்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து கிளம்பினாரு. அப்படி கிளம்பும்போது யுவிகாவும் நவீன் கூட வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஒரே நாள்ல வாழ்க்கை ஒட்டுமொத்தமா மாறிடுச்சுன்னு அர்ச்சனா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு சில நாட்கள்ல அர்ச்சனாவோட அம்மாவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. வீட்டில் இப்படி அடுத்தடுத்து வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்ததால அர்ச்சனாவோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த சமயத்துல அர்ச்சனாவோட ஒரு தோழி தான் அவங்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்தாங்க. அவங்க உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரியானதுக்கு அப்புறமா தன்னோட மகளை எப்படியாச்சும் நவீன் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்துடணும்னு அர்ச்சனா யோசிச்சாங்க. இதை தொடர்ந்து நவீன் தாங்கிட்ட வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்றதா போலீஸ் கிட்ட அர்ச்சனா ஒரு பொய்யான புகாரை கொடுத்தாங்க. அர்ச்சனா ஒரு செல்வாக்கான ஆளா இருந்ததால போலீஸும் நவீனை ஒரு சில நாட்கள் தங்களோட கஸ்டடியில வச்சிருந்தாங்க. ஆனா அப்பவும் யுவிகா தன்னோட வீட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறமா நவீன் போலீஸ் கஸ்டடியில இருந்து வந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அர்ச்சனா தனக்கு தெரிஞ்ச ரோஹித் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமா சில அடியாளுங்களை நவீனோட வீட்டுக்கு அனுப்பி யுவிகாவை விட்டுட சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஏற்கனவே யுவிகா கிட்ட நவீன் அர்ச்சனாவை பத்தின ஒரு மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி வச்சிருந்த நிலையில அர்ச்சனாவோட இந்த நடவடிக்கைகளால யுவிகாவுக்கு அர்ச்சனா மேல அதிகமா வெறுப்பு உண்டாச்சு. இதே சமயத்துல ஜிம் ட்ரைனிங் மூலமா நவீன் வாங்கின சம்பளம் வீட்டு உபயோகத்துக்கு போதுமான அளவுல இல்லாததால அவங்க சில பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளானாங்க. அந்த நெருக்கடி நவீனுக்கும் யுவிகாவுக்கும் ஒரு மோசமான யோசனையை ஏற்படுத்துச்சு. அதாவது தன்னோட கௌரவத்துக்காக அம்மா பொய் சொல்லி தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாங்கன்னா நம்மளோட தேவைக்காக நம்ம அம்மாவே கொலை பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் நவீன் மூலமா யுவிகாவுக்கு உண்டாச்சு. இதன் தொடர்ச்சியா அர்ச்சனாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு நவீன் வந்தாரு. யுவிகா தன்னோட தம்பி கிட்ட இயல்பா பேசுற மாதிரி அம்மா எங்க போறாங்க எங்க வர்றாங்க அப்படிங்கிறத தினமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை தொடர்ந்து நவீன்குமார் தன்னோட 4 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அர்ச்சனாவை கொலை பண்றதுக்கான திட்டத்தை போட்டாரு. இதுக்கு யுவிகாவும் சில ஐடியாவை நவீனுக்கு கொடுத்தாங்க. மேலும் அர்ச்சனா இறந்துட்டாலும் அவங்களோட சொத்து அவங்க 2 பிள்ளைகளுக்கும் தான் போகும். மகன் அப்படிங்கிற முறையில யுவிகாவோட தம்பிக்கு தான் பாதிக்கும் மேல ஷேர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பையனையும் கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் திட்டம் போட்டாங்க. இந்த கொலையை பண்றதுக்காக நவீன் அந்த 4 நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலா 25,000 பணத்தை கொடுத்தாரு. 2021 டிசம்பர் 27 அர்ச்சனா ரெட்டி தன்னோட மகன் மற்றும் டிரைவர் பிரமோத்தோட சேர்ந்து பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களோட சொந்த ஊரான ஜிகனிக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக கிளம்பி போனாங்க. அர்ச்சனா ஊருக்கு போற இந்த விஷயத்த தன்னோட தம்பி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட யுவிகா உடனடியா நவீனுக்கு தகவல் கொடுத்தாங்க. இன்னைக்கே அர்ச்சனாவை தீர்த்து கட்டணும்னு நவீனும் அவரோட நண்பர்களும் முடிவெடுத்தாங்க. இரவு 10 மணி இருக்கும்.
அர்ச்சனா ரெட்டி அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து பெங்களூருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. எலக்ட்ரானிக் சிட்டி கிட்ட இருக்கிற ஒரு சிக்னல்ல அவங்க கார் நிற்கும் போது முகத்தை மாஸ்க் போட்டு மறைச்சிருந்த நவீனும் அவரோட 4 நண்பர்களும் அட்டாக் பண்ண பிளான் பண்ணாங்க. காரோட கதவை உடைச்சி அர்ச்சனாவை வெளியே இழுத்து கத்தியால குத்தி கொலை பண்ணணுங்கிறது தான் அவங்களோட திட்டமா இருந்துச்சு. ஆனா 2 சிக்னல்ல அர்ச்சனாவோட கார் நிற்கும் போது அவங்க தாக்குதல் பண்ண முயற்சி மிஸ் ஆச்சு. இதனால பதட்டமான நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் தங்களோட ஸ்கூட்டரை வேகமா ஓட்டிட்டு போய் அர்ச்சனாவோட காரை ஓவர்டேக் பண்ணி காருக்கு முன்னாடி குறுக்க நிப்பாட்டி பிளாக் பண்ணாங்க. கார் நின்ன அடுத்த செகண்டே அந்த கும்பல் ஒட்டுமொத்தமா கார் கதவை திறந்து அர்ச்சனாவை சரமாரியா கத்தியில குத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆவேசமா குத்திட்டு இருக்கும் போது அந்த மர்ம நபர்கள்ல ஒருத்தன் கொலவெறியோட ஏன் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கத்திருக்கான். அந்த சத்தத்தை கேட்டதுமே அது நவீனோட குரல் தான்னு அர்ச்சனாவோட பையனுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த கொடூரமான கொலை நடக்கும்போது அந்த ரோட்ல டிராஃபிக் பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த எல்லாருமே நடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி தங்களோட மொபைல் போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராக்கள்லயும் இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் அப்படியே ரெக்கார்ட் ஆச்சு. அர்ச்சனா கடுமையான வெட்டுக்காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்துல அந்த பையனையும் கொலை பண்றதுக்கு அந்த கும்பல் முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள கார் டிரைவர் பிரமோத் அவங்க கிட்ட இருந்து அந்த பையனை தூரமா கூப்பிட்டு போய் தப்பிக்க வச்சாரு. இப்படி தப்பிச்சு போன அர்ச்சனாவோட பையன் தான் கொஞ்சம் தூரத்துல இருந்த எலக்ட்ரானிக் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட சொன்னான். ஆனா சம்பவ இடத்துக்கு போலீஸ் போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க. அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்க்கும்போது அங்க இருந்த டாக்டர்ஸ் அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வழியிலேயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அர்ச்சனாவை நவீன் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு அர்ச்சனாவோட பையன் சொல்லியிருந்தாலும் இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க கொலை நடந்த சமயத்தில் நவீனோட மொபைல் நெட்வொர்க் எந்த பகுதியில் இருந்துச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடந்த அதே பகுதியில் தான் இருந்துச்சுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. மேலும் நவீன் யார்கிட்டலாம் அதிகமாக ஃபோன் பேசியிருக்காருன்னு செக் பண்ணி பார்த்ததுல அவரோட நண்பர்களான சந்தோஷ் மற்றும் அனூப் சின்ஹா அப்படிங்கிற 2 பேர்கிட்ட அதிகமாக பேசினதும் அவங்களும் கொலை நடந்த சமயத்தில் அதே பகுதியில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட பைக் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணி முதல் கட்டமா டிசம்பர் 29, 2021 அன்னைக்கு போலீஸ் நவீன், சந்தோஷ் மற்றும் அனூப் சின்ஹா ஆகிய 3 பேரையும் கைது பண்ணாங்க. அர்ச்சனாவோட சொத்துகளுக்காக நவீன் ஆசைப்பட்டு தன்னோட நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போலீஸுக்கு அவங்க கிட்ட பண்ண விசாரணையில அர்ச்சனாவோட மகள் யுவிகாவுக்கும் இதுல பங்கு இருக்குங்கிற அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து டிசம்பர் 31, 2021 அன்னைக்கு யுவிகா, நவீனோட நண்பர்களான நரேந்திரா மற்றும் ஆனந்த் அப்படின்னு மொத்தமா 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்த அப்புறம் நவீன், யுவிகா உட்பட இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்களுக்கு ஜாமீன் வேணும்னு பல முறை முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த கொலையை கண்ணால பார்த்த அர்ச்சனாவோட மகனும் ஏராளமான சிசிடிவி மற்றும் மொபைல் போன்ல ரெக்கார்டான வீடியோக்களும் அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரங்களா இருந்ததால அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. காசு, வசதியான வாழ்க்கைன்னு வந்துட்டா மனிதர்கள் எதையும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பெங்களூர் அர்ச்சனா ரெட்டி கொலை சம்பவம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.